ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம இந்த டிராமாவுடைய அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஹீரோயினுக்கு நடக்கிற இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ பண்ண சர்ஜரியில அந்த லேடி இறந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, அதனால ஹீரோ மேல இப்ப கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கோர்ட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. எக்கச்சக்கமான மீடியா ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க நிறைய கார் வந்து நிக்குது. அதுல வர்றது வேற யாரும் கிடையாது, அந்த கேங்ஸ்டர் தான். அவங்க கிட்ட மைக் எடுத்துட்டு போய் ஏதாச்சும் பேசுவானான்னு பாக்குறாங்க. அவனும் எதுவும் பேசாம போறான். கொஞ்ச நேரத்துல வந்த ஹீரோவும் எதுவுமே பேசாம சைலண்டா போய்கிட்டு இருக்கான். இப்படி கோர்ட்ல இந்த கேஸ் நடக்க போற விஷயம் நியூஸ்ல பரவுது. அதை டே கியாங்கும் பாக்குறான். டே கியாங் அதை பார்த்துட்டு ஹீரோ மேல பரிதாபப்பட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். நர்ஸ் வந்தா நர்ஸ் கிட்டயும் கத்திட்டு இருக்கா. அடுப்பான நர்ஸ் என்கிட்ட எது கத்திட்டு இருக்கீங்க? அப்படி உங்களுக்கு அவ்வளவு கவலையா இருந்தா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே? எனக்கு இன்னைக்கு தான் நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா போயிருப்பேன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறான். கோர்ட்ல கேஸும் ஸ்டார்ட் ஆகுது. எது தரப்பு வக்கீல் ஹீரோ தப்பான ஒரு மருந்தை கொடுத்ததால தான் உங்களுக்கு எக்கச்சக்கமா ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு மருந்தோடைய பேரை சொல்றாரு. ஆனா ஹீரோவுடைய வக்கீல் ஹீரோவுடைய கிளினிக்ல அப்படிப்பட்ட ஒரு மருந்தே வாங்கலன்னு சொல்லி இது வரைக்கும் மருந்து வாங்கின எல்லா லிஸ்டையும் எடுத்து காட்டுறாங்க. எது தரப்பு வக்கீலும் அந்த மருந்தை எவிடன்ஸா காட்டி இந்த மருந்தை நாங்க இவருடைய கிளினிக்ல தான் கண்டுபிடிச்சோம், இதுல அவருடைய ஃபிங்கர் பிரிண்டும் இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த மருந்து நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாதுன்னு சொல்றான். ஆனா அவனை நம்புறதுக்கு அங்க ஒருத்தர் கூட கிடையாது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழ மாறுது. அந்த டைம்ல ஹீரோவுடைய மைண்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில விழக்கூடிய நேரம் ஒண்ணு வரும் அப்படின்றது மட்டும்தான். அந்த சோகத்தோடய அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பாக்குறதுக்கு போறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுமே இப்ப பழைய மாதிரி இல்ல. ஹீரோவை பார்த்ததுமே சான் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவனுங்க ரெண்டு பேருமே இவனுடைய யூடியூப் சேனல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானுங்களா, அதுல வர வருமானம் சம்பளத்தை வச்சு தானே இவனுங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தானுங்க. இப்ப இவனாலேயே அதுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோவை போட்டு கோவத்துல சான் அடிச்சிட்டு இருக்கான். கிம்மு தடுக்க பாக்குறான். ஆனா சான் கேட்கற மாதிரியே இல்ல. உன்னால எங்களுடைய வாழ்க்கையை நாசமா போதேடா, நீ இதை பண்ணலனா அப்புறம் எப்படிடா உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதுல இருந்துச்சு, நீ தாண்டா இதை பண்ணிருக்க, நீ கொலை பண்ணிருக்கடான்னு சொல்றான். ஹீரோ இதை கேட்டதுமே சானை போட்டு அடிக்கிறான். சானும் ஹீரோவை போட்டு அடிச்சிடறான். ஹீரோ இந்த கஷ்டமான நேரத்துல நம்பிட்டு இருந்தது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை தானே. ஆனா அவனுங்களே நம்பாதப்ப இதுக்கப்புறம் நம்மள யார் நம்ப போறாங்கன்ற ஒரு சோகத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய கிளினிக்கு, அவன் கையில இருக்கிற காசு எல்லாமே இந்த கேஸால மொத்தமா கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஹீரோயினை காட்ட ஹீரோயினுக்கு அடிக்கடி வயிறு வலிக்கும்ல, அதுக்கு காரணம் ஹீரோயினுடைய வயித்துல ஸ்டோன் இருந்திருக்கு. ஹீரோயின் இப்ப அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஹீரோயினுடைய அங்கிளும் அதை பத்தி கேட்டு விசாரிச்சுட்டு இதுக்கப்புறமாச்சும் நல்லா சாப்பிடு தூங்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. ஆனா அங்கிள் கொடுத்த அட்வைஸால மட்டும் ஹீரோயினுடைய வாழ்க்கை மாறிடுமா? அவளுக்கு வழக்கம் போல ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அவளுடைய சீனியர் டாக்டர் அவளை திட்டிகிட்டே தான் இருக்கு. அதோட ஹீரோயினுக்கு கொஞ்ச நாள் அவளுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் பாக்குறா. அவர்கிட்ட அவளுக்கு நடந்த விஷயங்களை சொல்றா. அதுல முக்கியமா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்துச்சுல அந்த விஷயத்த சொல்றா. எனக்கு அப்பப்ப வயிறு வலிக்கும், சில நேரம் மயக்கம் போட்டு கூட விழுந்துருவேன். அந்த மாதிரி ஒரு நாள் நான் ரோட்ல விழுந்துட்டேன், என்ன ஒரு ட்ரக் இடிக்கிறதுக்காக வந்துச்சு. அப்ப எனக்கு அங்க இருந்து எழுந்து போகணும்னு கூட தோணல. அப்ப என் மனசுக்குள்ள இருந்தது எல்லாமே போதும், இதோட நம்ம செத்து போயிடலான்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். எனக்கு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் நல்ல வேலையில தான் இருக்கேன், நான் ஒரு டாக்டரா இருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு எதுக்காக அந்த எண்ணம் வரணும்னு சொல்லி கேட்கிறா. சைக்காட்ரிஸ்ட் டாக்டரும் இதுக்கெல்லாம் காரணம் டிப்ரெஷனா தான் இருக்கும், கடந்த காலத்துல நடந்ததா கூட இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு போறாரு. அதுல எக்கச்சக்கமான கேள்விங்க இருக்கு. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன், எமோஷனா இருக்கு, அழனும் போல இருக்கு, என்னோட வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விங்க அதுல இருக்கு. எல்லாத்துக்குமே ஆல்வேஸ் ஆல்வேஸ் டிக் பண்றான். இதெல்லாம் பார்த்த டாக்டர் நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண ஹீரோயினால நம்ப முடியல. டாக்டரும் உங்களால முடியாத நேரத்துல கூட நீங்க உங்களை ரொம்ப புஷ் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு பிடிக்காத விஷயமா கூட இருந்திருக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் சேர்ந்து சேர்ந்து கடைசியில டிப்ரெஷன் வரும். இப்ப நீங்க அந்த கண்டிஷன்ல தான் இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம சில மெடிகேஷன் பண்ணோம்னா இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்றாரு. ஹீரோயினும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற ஒரு நம்பிக்கையோட எழுந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப சில பேர் ஒரு கடையாண்ட டிவில கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க நின்னுட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சத்தமா கத்திட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க ஹீரோயினை கண்டுக்காம கிரிக்கெட் மேட்சை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸா நின்னுட்டு இருக்கா. இதுல இருந்தே தெரியுது ஹீரோயின் அங்க இருக்கிறவங்க மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இது வரைக்கும் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணது இல்லைன்றது. அதுக்கப்புறம் ஹீரோயின் டாக்டர் கொடுத்த பேப்பரை அங்க இருக்கிற குப்பை தொட்டியில போட்டு போயிடுறா. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப வந்து அந்த பேப்பரை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போறான். வந்து பார்த்தா வழக்கம் போல அவளுடைய தம்பியும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா என்னடா இது, சரி கொஞ்ச நேரம் போய் மேல ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போறா. போய் பார்த்தா மேல எக்கச்சக்கமான சூட் கேஸுங்க இருக்கு. அதோட ஒரு ஆள் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்னு சொல்லி பக்கத்துல போய் கூப்பிடுறா. அவன் திரும்பினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஹீரோன்னு. ஹீரோவோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. எதை யோசிச்சுட்டு இப்படி அழுதுட்டு நின்னுட்டு இருந்தான்னு தெரியல. ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு இப்ப பாக்குறதால நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயினும் அதே கேள்வியை ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். இவங்க ரெண்டு பேருமே சின்னதா ஒரு ரேஸ் மாதிரி போயிருப்பாங்கல்ல, அதுல ஹீரோயின் ஹீரோவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிருப்பா. அப்ப திடீர்னு தடிக்கு கீழே விட்டுருப்பா. அப்ப இதை பார்த்த ஹீரோ அவளை தூக்குறதுக்காக போய் கையை கொடுக்க ஹீரோயினும் அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டே கையை பிடிக்கிறதுக்காக போறா. ரெண்டு பேரும் ஒருத்தர பிடிச்ச தருணம் இதுவா இருக்குமோன்னு யோசிக்கிற கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் அவனுடைய கையை இழுத்து விட்டு அவனை தாண்டி அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோக்கா யாரா இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கடுப்பா நின்றுட்டு இருக்கான். இப்படி உங்க ரெண்டு பேருக்குமே உங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல நடந்த எல்லாமே ஒரு செகண்ட் கண்ணு முன்னாடி அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. ரெண்டு பேருமே இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கல்ல, அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே ஹீரோ இந்த இடத்துக்கு எப்படி வந்தான்னு காட்டுறாங்க. ஹீரோ அவனுக்கு இருக்கிற பிரச்சனைனால ப்ராப்பர்ட்டி எல்லாமே இழந்துட்டான்ல, அதனால அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மின்னுன்றவன் மூலியமா தான் இந்த பிளாட்டுக்கு வந்திருப்பான். அந்த பிளாட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த இடம் அவனுக்கு சரியா செட் ஆயிருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரிச்சான லைஃப்ல இருந்தால அதை யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அமெரிக்கால இருக்கிற அவனுடைய அம்மா கால் பண்ணி எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த மாதிரி நேரத்துல நம்மள விசாரிக்கிறதுக்கு அம்மாவாச்சும் இருக்காங்களேன்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆனா ஹீரோவுடைய அம்மா இவனை விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணல. இவனுடைய அப்பா எலெக்ஷன் கேண்டிடேட்டா நிக்க போறாரு, அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு. அது எல்லாம் ஹீரோ பண்ற இந்த மாதிரி விஷயங்களால வீணா போயிட போகுதுன்றத சொல்றதுக்காக தான் அவனுக்கு போன் பண்ணிருக்காங்க. அதை சொல்லிட்டு உடனே இப்போ போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் இதை யோசிச்சுட்டே வெளியே வந்து நின்னுட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் ஹீரோயின் அங்க வந்திருப்பா. இவனும் அவளை பார்த்திருப்பான். இப்ப ஹீரோயின் அவங்கிட்ட நீ தானே ஜங்குன்னு கேட்க, ஹீரோ நான் ஜங்கு கிடையாது, நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போய் சொல்றான். ஆனா ஹீரோயின் எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஜங்கு, உனக்கு தெரியும்னா அப்புறம் எதுக்காக நீ கேட்டுட்டு இருக்க, சரி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்க, தோ பாடுறா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அப்புறம் நீங்க என்னுடைய வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய வீடா, இங்க பாரு இது என்னுடைய வீடும் தான், நானும் தான் வாடகைக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். அப்பதான் ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒரே வீட்டுல இருக்க போறாங்கன்ட்டு. இதை நினைச்சு ரெண்டு பேரும் அதிர்ச்சியா இருக்க ஹீரோயின் இப்ப அவளுடைய ஃப்ரெண்டு லீய போய் மீட் பண்ணி, ஏண்டி லீ எங்க வீட்டோடைய ரூஃப் டாப்ல ரூம் காலியா இருக்குன்னு நீயா மின்னு கிட்ட சொன்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு மின்னுக்கு கால் பண்ணி, ஏண்டா டே மின்னு உன்னுடைய மென்டி யாரோ தானே இந்த வீட்டை உனக்கு அறிமுகப்படுத்தினதா சொன்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோக்கு விஷயம் புரியுது, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு லீ தான் அந்த மென்டின்றது. அதனால ஹீரோ அவங்கிட்ட, ஏண்டா என் கூட ஸ்கூல்ல படிச்ச ஹானியூல்ன்ற பொண்ணு இந்த பிளாட்ல தான் இருக்கான்ற விஷயத்தை எதுக்குடா என்கிட்ட சொல்லல, அப்படியா இந்த விஷயம் எனக்கே தெரியாது, உன் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுனா நல்லது தான்டா, இதுல என்னடா பிரச்சனை இருக்கு, நீ பதட்டப்படுறத வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன உன்னுடைய ஸ்கூல் ஃபர்ஸ்ட் லவ்வா, ஏய் நானே கடுப்புல இருக்கேன் நீ வேற என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க, அவ ஒண்ணு என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்லாம் கிடையாது, அவ என்னோட விரோதி, அதுவும் பெரிய விரோதி, ஏன்டா அப்படி சொல்ற, அப்படி உங்களுக்குள்ள என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்கறான். இப்போ அப்படியே பிளாஷ்பேக்ல தான் காட்டுறாங்க. வழக்கம் போல ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கா, படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த காஃபி சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சானு ஹீரோயின் எத்தனை பென்சிலை யூஸ் பண்ணிருக்கா, எத்தனை சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு கணக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இன்னும் சும்மா இல்லாம, ஏன்டா ஜங்கு இவ என்னடா இப்படி பேய்த்தனமா படிச்சுக்கிட்டு இருக்கா, நீ படிச்சு கூட தான் பாத்துருக்கோம், ஆனா இந்த அளவுக்கு நீ படிச்சது கிடையாதுடா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கீங்க, வித்தியாசமா இருக்கமா எதை வச்சு சொல்றேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, கிம்மோ நீ இப்படி புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு சைலண்டா ரிலாக்ஸா படிச்சுட்டு இருப்பியா, ஆனா அவ இருக்காளே நான் இப்ப படிக்க போறேன், மேக்ஸ் படி, சயின்ஸ் படி, சோஷியல் சயின்ஸ் படி, எல்லாத்தையும் படி, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி கத்துறான். கடுப்பான ஹீரோயின் அமைதியா வாயை முட்டு போறியான்னு சொல்லி கத்த கிம்மு பயந்துட்டு வந்து ஹீரோ பக்கத்துல நின்னுக்கிறான். அப்ப சான் அவங்கிட்ட, ஏன்டா ஜங்கு வரப்போற மிட்டம்ல அவ உன்னை முந்திருவாளோன்னு தோணுதுறான்னு சொல்ல, ஹீரோவும் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுறான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவுடைய கால் பயத்துல ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு தான் இருக்கு. இதை பார்த்த சானோ, சரி அப்படின்னா உன்னுடைய கால் எதுக்கு இப்ப நடுங்கிட்டு இருக்கு, கால் நடுங்குதா, இங்க குளிரா இருக்குடா அதனாலதான் கால் நடுங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் குளிர்லையா என்னன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வர வந்து பார்த்தா நிறைய பசங்க மிட்டம்ல யாரு டாப் மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ மேலயும் ஹீரோயின் மேலயும் பெட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பா அங்க இருந்து கிளம்பி போறான். இப்படியே மிட்டம் மார்க்ஸ் வருது. சாரும் ஹீரோவை கூப்பிட்டு தட்டி கொடுத்து மார்க்கை கொடுக்க, ஹீரோவும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போலேன்னு சொல்லி மார்க்கை பாக்குறான். பார்த்தா அவன் செகண்ட் வந்திருக்கான். இதை பார்த்ததுமே ஹீரோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாருன்னு எல்லாருமே வந்து ஜங்கு உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எதுவும் பேசாம பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவனை கைத்தாங்களா அங்க இருந்து கூட்டிட்டு நர்ஸ் ஆபீஸுக்கு போறானுங்க. ஹீரோயினோ இவனுக்கு என்னாச்சு, இவன் லூசுக்கு சாயிட்டானான்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ நர்ஸ் ஆபீஸ்ல இருந்து நார்மலா நடந்து வந்துட்டு இருக்கான். சுத்தி போய்கிட்டு இருக்க பசங்க எல்லாம் இவன் இப்பதான் கீழே விழுந்தான், அதுக்குள்ள நார்மலா வந்துட்டு இருக்கான். இவன் மிட்டம்ல செகண்ட் பிளேஸ் வந்துட்டான்ல, அதனாலதான் கீழே விழுந்திருப்பான்னு சொல்லி அவனுடைய காது படவே பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ இதுக்கப்புறம் நான் யாருன்னு அவன் பாப்பான்னு சொல்லி ஹீரோயினை சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சும்மா விடக்கூடாதுன்னு சின்ன புள்ளத்தனமா நிறைய வேலைகளை பாக்குறான். ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்க. இந்த ஸ்கேட் போர்ட் மாதிரி ஒரு ஸ்கூட்டர் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து நீ இப்படியே வா நான் உன்னை முந்திட்டு முன்னாடி போறேன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு போறது. ஹீரோயின் அந்த காஃபி பாக்கெட்டை ஒன்னு சாப்பிட்டா இவன் ரெண்டு சாப்பிட்டு வெறுப்பேத்துறது. சார் ப்ராப்ளம சால்வ் பண்ண சொல்லி ரெண்டு பேரையும் கூப்பிட்டா ஹீரோயினுக்கு முன்னாடி ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு ஹீரோயினுடைய ஆன்சரையும் போட்டு ஹீரோயின் மூஞ்சி முன்னாடியே போய் வெறுப்பேத்துறதுன்னு பயங்கரமா இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்படி நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயினும் லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லீயும் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் எதுக்கு விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன, இந்த மாதிரி மோதல்ல ஆரம்பிக்கிறது எல்லாம் காதல்ல தான் போய் முடியும், சொல்லு அவன் தானே உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் லவ் எல்லாம் எதுவும் கிடையாது,
கிடையாதுடி, நானே அவனை திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா, அப்புறம் எதுக்கு என்ன வெளியே கூட்டிட்டு வந்து இப்படி கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கு காரணம் இருக்குடி, நான் கொஞ்ச நாளா ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்ணேன், அதனாலதான் உன் கூட இப்படி வெளியே வரணும்னு நினைச்சேன். டிப்ரெஷனா? அது சரி, இந்த காலத்துல எல்லாருக்கும் அது வர்றதுதான். சரி பேச்ச மாத்தாம சொல்லு, அவன் தானே உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், அவன் அழகா இருப்பானா? நீங்க 2 பேரும் டேட் பண்ண போறீங்களா என்ன? ஏய் அதெல்லாம் கிடையாதுடி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுவானா? அது எப்படி உறுதியா சொல்ற? ஆமா, என்கிட்ட தோத்ததுக்கே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அங்க இருந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணி இங்க இருந்து கிளம்பி போயிடுவோன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தான்ல, அதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்க அதுல சரியான ரீசன் இல்லாம இங்க இருந்து போனா அட்வான்ஸை திரும்ப தரமாட்டோன்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அப்படியே ஹீரோயினை காட்ட ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ குறுக்க போய் நின்னுக்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறான். ஆனா ஹீரோ வழியை விடாம மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜங்கு, உனக்கு என்னதான் பிரச்சனை? என் கூட மறுபடியும் சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன்? சண்டை போடுறதுக்காகலாம் நான் வரல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லி தொலை. இங்க பாரு ஆன்யூல், நான் இருக்கிற இடத்துல உனக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி இன்டைரக்டா ஹீரோயினா அங்க இருந்து காலி பண்ணிட்டு போக சொல்றான். ஆனா ஹீரோயின் இல்ல, எனக்கு புரியல, என்ன சொல்ல வர நீ? அது இல்ல ஆன்யூல், நீ நியூஸ்ல விஷயத்த பார்த்திருப்பியான்னு தெரியல, நான் இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா எனக்கு கிடைக்க வேண்டிய சில செட்டில்மெண்ட்டுங்க கூட கிடைக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பரவாயில்ல நீ இருந்துக்கோன்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, நீ உண்மையா தான் சொல்றியா? ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறது எனக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவும் உன்ன மாதிரி ஆளுங்களா, இதுக்கு நீ என்ன இங்க இருந்து போவே சொல்லிருக்கலாம், உன் கூட இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இங்க இருந்து கிளம்பியே போயிடலாம்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினும் என்ன நீ கிளம்பி போறியா? அப்போ ஆமா போறேன். என்ன இப்ப 3 பில்லியன் கடை இருக்கு, இன்னும் கொஞ்சம் கடை வந்தா ஒன்னும் பெரிய டிஃபரெண்டாலாம் இருக்காது. எது, உனக்கு 3 பில்லியன் கடை இருக்கா? ஆமா, உண்மையை சொல்லணும்னா 10 பில்லியன் கடை இருந்துச்சு, என்னோட வீடு காருன்னு எல்லாத்தையும் வச்சுதான் 7 பில்லியன் கடன் அடைச்சேன். இப்போ 3 பில்லியன் கடன் இருக்கு. அந்த 3 பில்லியன் கடன் அடைக்கிறதுக்காக என்னுடைய கிளினிக்கை கூட அடமானம் வச்சிருக்கேன். ஆனா அதை வாங்குறதுக்கு தான் யாருமே தயாரா இல்ல, ஏன்னா அங்க நடந்த இன்சிடென்ட் அப்படி தெரியுமான்னு சொல்லி சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த டைம்ல கொட்டாய் விட்டுட்டு இருக்கா. ஆன்யூல், நான் என்னுடைய சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கொட்டாய் விட்டுட்டு இருக்க. இல்ல மன்னிச்சிரு ஜங்கு, நீ இந்த அளவுக்கு லென்த்தா பேசணும்னு எனக்கு தெரியாதா, அதான் எனக்கு லைட்டா தூக்கம் வந்துருச்சு. சரி நீ வீட்டை சீக்கிரம் காலி பண்றவன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்கா இவன் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்காளேன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப திடீர்னு யாரோ வர சத்தம் கேக்குது, என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுடைய அங்கிள் கையில கத்தியோட வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ கத்திய பார்த்ததுமே, ஐயா நான் உங்களை பத்தி பேசிட்டு இல்ல, அதோ போய்கிட்டு இருக்காளே பொண்ணு, அவளை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன், அதோ போய்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய அங்கிள் தான் நானுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அங்கிள் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுடைய தம்பி வரான். ஹீரோ அவங்க கிட்ட இந்த நூடுல்ஸ் கடையுடைய ஓனருக்கு அதிகமா தான் கோவம் வருதுன்னு சொல்ல, ஹீரோயினுடைய தம்பியும் அவர் என்னுடைய அங்கிள் தான். எது அங்கிளா? அப்ப இவ்வளவு நேரமா நம்ம ஒரே ஃபேமிலியில இருக்கிறவங்க கூட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கோமா? சரி குட் மார்னிங், இந்த நாள் உங்களுக்கு நல்லா அமையட்டும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய தம்பியும் குட் மார்னிங்கா, இருட்டி போய் கிடக்குது, குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கான். லூசு பையனா இருப்பான் போலேன்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் பக்கம் பேசுறதுக்கு அவளுடைய அம்மா தம்பி அங்கிள்னு எல்லாருமே இருக்காங்க, நம்ம பக்கம் யாருமே இல்லைன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போறான். அதே நேரம் வீட்டுக்கு வந்த ஹீரோயினுடைய தம்பி அம்மா கிட்ட, அம்மா மேல வாடகைக்கு வந்திருக்காருல அவர் யாருமா, எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். அம்மாவும் அவர் ஒரு டாக்டரான்னு சொல்ல, இவனும் டாக்டரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சரி மேல இருக்க அந்த ரூம்ல 2 பேர் தங்க முடியுமா என்ன? 2 பேரா? 2 பேர்லாம் கிடையாதுடா, வாடகைக்கு அவர் ஒருத்தர் ஒண்டி தான் வந்திருக்காரு. ஒரு ஆளா? இல்லையே, நான் 2 பேரெல்லாம் பார்த்தேன்னு சொல்றான். இப்ப அப்படியே இன்னொரு ஆளை காட்டுறாங்க. பிளாக் கலர்ல ட்ரெஸ் கேப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோவுடைய ரூம் கிட்ட வரான். ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக வந்திருப்பான் போல. படுத்துட்டு இருந்த ஹீரோவும் யாரோ வர சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வெளியே போய் பார்க்க அந்த ஆளை காணோம். அதுக்கப்புறம் ஹீரோ போய் தூங்குறான். ஆனா கனவுல அந்த சர்ஜரி பண்ணால அதுதான் வருது, பயந்து துடிச்சு புடிச்சு எழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா காலையில ஜாகிங் போயிட்டு வரான். ஹீரோயின் தலையை காய வைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்ப அங்க துணியை உதிரிட்டு இருந்த அங்கிள் தலையை காய வச்சுட்டு போக வேண்டியது தானே ஆன்யூல்னு கேட்க, அதுக்கெல்லாம் டைம் இல்ல அங்கிள்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ ரூமுக்கு போறதுக்காக நடந்து வரான். அப்ப அங்கிள் தெரியாம அவன் முன்னாடியே துணியை உதிரிடுறாரு. அதுல இருந்து டஸ்ட் ஹீரோவுடைய கண்ணுல பட்டுது. அவனும் ஐயோ எனக்கு கண்ணு போயிடுச்சா, என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அங்கிளும் மன்னிச்சிரு தம்பி, நீ வந்ததை நான் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே அங்க இருந்து போறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.